ஹே டக்கேலா, வா நம்ம புதுசா ஏதாவது கேம் விளையாடலாம். வேண்டாம், புது கேம்னு சொல்லிட்டு மொக்க போடுவேன். ஓ அப்படியா? அப்படின்னா நம்ம எப்பவும் போல ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். அது நல்லா இருக்கும்டா. ஓகே, நான் முதல்ல ஒளிஞ்சிக்கிறேன், நீ கண்டுபிடி. ஓகேவா? ஏ டக்கேலா, நீ எங்க ஒளிஞ்சுப்ப? நீ எங்கன்னு சொல்லிட்டேன்னா ஈஸியா இருக்கும்ல. நான் மரத்துக்கு கீழே தான் ஒளிய போறேன். அப்படியா? அந்த மரம் எங்க இருக்குன்னு சொல்றியாடா? போன தடவை ஒளிஞ்சேன்ல, அதுக்கு பக்கத்துல. 1 2 3 4 5 நீ என்ன ரொம்ப சீட் பண்ற. நீ சொன்ன மாதிரி மரத்துக்கு கீழே ஒளியவே இல்ல. நான் இங்கதான் இருக்கேன். ஓஹோ, அப்படியா விஷயம்? என்கிட்டயே உன்னோட ஏமாத்து வேலையை காட்டுறியா நீ? இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? கரெக்டா கண்டுபிடிக்காம விட்டது உன்னோட தப்பு. ஓகே, அது பரவாயில்ல. இப்போ நீ கண்டுபிடி, நான் ஒளிஞ்சுக்கிறேன். 1 2 3 4 5 ஓ இப்படியே என் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருந்தா இது ஹைட் அண்ட் சீக் விளையாட்டே கிடையாது. நீ மட்டும் என்ன ஏமாத்தி விளையாடனல, ஆனா நான் மட்டும் ரூல்ஸ மாத்திர கோவப்படுவியா? இப்ப பாரு, ஓவரா பேசிட்டே, அதனால உன்னை இந்த பாட்டிலுக்குள்ள சின்னதாக்கி போட போறேன். பாத்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த பாட்டிலுக்குள்ள மட்டும்தான் நீ வாழ போற. பாரு. என்னாச்சுப்பா? நீயும் போலீஸுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கியா? நான் டக்கேலாக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. டக்கேலாவா? அவன் தான் என்னோட பூத நண்பன். அட, உங்களால என்ன பார்க்க முடியுதா? உன்னை பார்க்காமையா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? என்ன பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்கிற? சரி, அதை விடு. எதுக்காக பயந்து வரேன்னு சொல்லு. நான் தான் டக்கேலா. நான் தான் பக்கேலா. நான் தான் இவங்களோட பூத தலைவன், பூதம் பாஸ். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்க நண்பர்களுக்கு நண்பன், கெட்டவங்களுக்கு நாங்க பூதங்க. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் நாங்க உங்க கண்களுக்கு தெரியுறோம். எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். நான் எதுவுமே பண்ணல, ஆனா இந்த லேம்ப் என் வாழ்க்கையே மாத்தி அமைச்சிடுச்சு. வாங்க வாங்க, என்ன வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும். உங்களுக்கு தேவையான நிறைய பொருட்கள் உள்ள இருக்கு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. எங்க கடையில நிறைய பொருட்கள் இருக்கு. உங்களுக்கு விதவிதமான பொருட்களை காட்டுறேன். இங்க பாத்தீங்களா? இதுல நீங்க பாட்டை மட்டும் கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க. இல்ல வேண்டாம், எனக்கு மியூசிக்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்கு நம்ம வேற பொருட்களை பார்க்கலாம். வாங்க வாங்க, காட்டுறேன். இத பாருங்க. இது அந்த காலத்துல மனுஷங்க உபயோகப்படுத்தின ஒரு தொலைபேசி. இது நல்லா இருக்கும். நீங்க எனக்கு அத பத்தி சொல்லவே இல்லையே. ஓ, இந்தாங்க எடுத்துக்கங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இது சாதாரண விளக்கில்ல தானே? இந்த விளக்க தேய்ச்சா உள்ள இருந்து பூதம் வரும்ல? மாங்காமடையே இந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கான். நம்மளும் இந்த கதையை கண்டினியூ பண்ணலாம். அட, நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க சொல்றது உண்மைதானுங்க. இதுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி பூதம் வரும். உண்மையாவே இதுல இருந்து பூதம் வருமா? அப்படின்னா நான் கண்டிப்பா இதை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இத வாங்குறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தாங்க. இது வெறும் 20,000 ரூபாய் தான். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. இதுல 20,000 ரூபாய் இருக்கு. அட, என்ன பண்றீங்க நீங்க? இந்த விளக்க பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இதை இப்பெல்லாம் தேய்ச்சிங்கன்னா அது வேலை செய்யாம போயிடும். இது ராத்திரியில மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். அப்படி நீங்க உபயோகப்படுத்தும் போதுதான் அந்த பூதம் வெளியில வந்து உங்களுக்கு உதவி செய்யும். உண்மையாவா? அட, நம்புங்க. ஒரு முட்டாள் தலையில இன்னைக்கு அந்த சாதாரண விளக்க கட்டி 20,000 ரூபாய் சம்பாரிச்சாச்சு. அடேங்கப்பா. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது.
நானும் எத்தனையோ நாள் ராத்திரி இந்த விளக்க தேய்ச்சி பார்த்துட்டேன். ஆனா அதுக்குள்ள இருந்து எதுவும் வரல. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஒரு தடவை வித்த பொருளை நாங்க திரும்ப வாங்க மாட்டோம். ஆனா அதுல இருந்து பூதம் வரவே இல்லை. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. அத பத்திலாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. போ, இங்க இருந்து கிளம்பு போ. ஓ, இதுதான் விஷயமா? உங்க கஷ்டத்தை எங்க கிட்ட சொல்லிட்டீங்களே, விட்டுடுங்க. அவங்களுக்கு நாங்க நல்ல பாடத்தை கத்து கொடுக்கிறோம். டம் டம் டம், நாம போறப்பட வேண்டிய நேரம். அட, நீ திரும்பவும் வந்திருக்கியா? நான் எவ்வளவு சொல்லியும் நீ திரும்ப வந்திருக்க. இந்த பொருளை நான் வாங்கவே மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போ, அதான் உனக்கு நல்லது. நான் இந்த பொருளை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக வரல சார். உங்களுக்கு இப்ப நன்றி சொல்லிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன். ஏன்னா இதுக்குள்ள இருந்து நிஜமாகவே பூதம் வந்தது. ஒண்ணும் இல்ல சார், மொத்தம் 3 பூதம் இதுக்குள்ள இருந்து வந்துச்சு. ஆ, மூணா? நீ விடுற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளுன்னு நினைச்சியா? அட இல்ல சார், நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன். நாம இந்த விளக்க நம்பிக்கையோட தேய்ச்சோம்னா அது கண்டிப்பா நமக்கு பலன் கொடுக்கும். ஆ? ஆ, 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 ஆ. சொல்லுங்க, நீங்க தான் இனிமே எங்களுக்கு தலைவர். நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எங்க தலைவருக்கு எங்க 3 பேருடைய சலாம். ஆ, இங்க என்ன நடக்குது? என் கண்ணு முன்னாடி தெரியறதெல்லாம் உண்மைதானா? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. நாங்க உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேணும்னாலும் தயாரா இருக்கோம். சொல்லுங்க. நான் ரொம்ப பசியில இருக்கேன். எனக்கு இனிப்பு வகைகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இப்போ ஸ்வீட்ஸ் வேணும். இப்பவே நீங்க கேட்டதை கொடுக்கிறோம். ஆ, ஆ, ம், ஆ, ம், ம். ஆ, ஆ. பூத நண்பா, இப்ப என்னுடைய பசியெல்லாம் காத்தா பறந்து போச்சு. இப்ப நான் ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன கேக்குறீங்களோ அது நடக்கும். இதோ இந்த குதிரை பொம்மை எவ்வளவு விலை சொல்லுங்க. ஆ, நீங்க இந்த குதிரைக்காக எனக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்க என்னுடைய பழைய கஸ்டமர்ல. இந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த விளக்க மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. அதுவே எனக்கு போதும். இந்த குதிரை ஓடுமா? இது எப்படிங்க ஓடும்? இது வெறும் பொம்மை தானே. அது எப்படி ஓடாது? நான் இப்ப ஓட வைக்கிறேன், பாக்குறீங்களா? இந்த குதிரையை இப்போ ஓட வைக்கிறீங்களா? நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். ம்? ஆ, ஆ, ஆ. ஆ, 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 ஆ. எனக்கு அந்த பாட்டு கேட்கிற மிஷின் தான் வேணும். ஆ, இந்த கிராமபோன் ரொம்ப ரிப்பேர்ல இருக்கு. இதுல பாட்டெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு இந்த கிராமபோன்ல இருந்து பாட்டை உடனடியா கேட்டாகணும். ம், ம். ஆ? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என் கடையை எப்படி நாசம் பண்ணிட்டீங்களடா? ஒழுங்கா அங்க இருந்து வெளியே போங்கடா. அடுத்தவங்கள ஏமாத்தி பொழைக்கணும்னு நினைச்சா அதே மாதிரி நம்மள யாராவது ஏமாத்துவாங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இது. புரிஞ்சுதா? சரி, அதெல்லாம் போகட்டும். அந்த விளக்க மட்டும் எனக்கு திருப்பி தர முடியுமா? நானும் அந்த 20,000 ரூபாயை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ஆ? இப்ப இந்த விளக்கோட விலை 50,000 ரூபாய். ஆனா உனக்கு நான் 20,000 ரூபாய்க்கு தானே வித்தேன். ஆ? ஆ? நீங்க யாரு? நான் தான் டக்கேலா, புரியுதா? தான் பக்கேலா. அப்புறம் இவர்தான் இவர்தான் என்னோட என்னோட பூதம் பூதம் boss. இனிமே அடுத்தவங்கள ஏமாத்தணும்னு நினைப்பியா? நீ நினைச்சாலே உன் கதை முடிஞ்சு போயிரும். இப்பவே உன் கதை முடிக்கவா? சொல்லு. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மத்தவங்கள ஏமாத்துறது மூலமா உனக்கு என்ன கிடைக்க போகுது? இது வரைக்கும் படத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த மாதிரி தப்பை இனிமேல் பண்ணவே மாட்டேன்.
அவர்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின அந்த 20,000 பணத்தை ரூபாயை திருப்பி திருப்பி கொடு. கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துறேன். அதுக்கு மேல கூட அதிகமா கொடுத்துறேன். இனிமே உன் கடைக்கு வரவங்க கிட்ட அநியாயத்துக்கு ஏதாவது ஏமாத்தி விப்பியா? இல்ல உண்மையிலே அப்படிலாம் பண்ண மாட்டேன். இனிமேல் கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பண்ண மாட்டேன். விட்டுடுங்க. எப்படியோ அந்த பாவப்பட்ட மனுஷனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டோம். சரி, இதுக்கு மேல நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? நம்ம சிட்டிக்கு நடுப்பகுதியில ஒரு சூப்பரான ஏரியா இருக்கு. நான் காலையில தான் அந்த இடத்த பார்த்து வச்சேன். அங்க போனா நம்ம ஜாலியா இருக்கலாம். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? ஹே பக்கேலா, உனக்கு போர் அடிக்குதா? இல்ல, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஆனா எனக்கு விளையாடணும் போல இருக்கு. நீயும் வரியா? நான் கேம் விளையாடுறதுக்கு வரல. ஹேய், பறவைங்களை வச்சு விளையாடலாமா? நல்ல ஐடியா தான். அப்பவா நம்ம போய் விளையாடலாம். இந்த கேம்ல நான் தான் கிங்கு. நாம கொக்கு பறக்கிற கோழி பறக்கிற விளையாடலாமா? ஓகே, வா வா விளையாடலாம். நான் தான் முதல்ல ஆரம்பிப்பேன். என்ன, நான் தான் முதல்ல சொல்லுவேன். ஐடியா கொடுத்தது நான் தானே, அப்ப நான் தான் ஆரம்பிப்பேன். அதுக்கு என்ன பண்றது? ஆனா நான் தான் இல்ல, பண்ணுவேன். நான் தான். தான். நீ விட்டு கொடுத்து போறியா இல்லையா? நான் சொல்றத கேளு. என்னால முடியாது, நீ விட்டு கொடு. இப்ப கேம் விளையாட போறீங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரமா முடிவுக்கு வாங்க. இல்ல நான் தான் சொல்லுவேன். நன்றி, போயிட்டு வரேன். பாய் பாய். இப்ப பாரு, மைனா பரப்பர. ஆ? ஆமா, இந்த டக்கேலா பக்கேலா எங்க போனானுங்க? ஹேய் டக்கேலா, இப்ப என் ஆட்டத்தை பாரு. நான் இப்ப சொல்ல போறேன். மண்ணு பரப்பர. டேய் முட்டாள், மண்ணு எப்படா பறக்கும்? மண்ணு பறக்காது. நீ நல்லா தோத்து போக போற. அங்க பாரு, அது நம்மள இடிக்கிறதுக்கு தாண்டா வந்துட்டு இருக்கு. இப்ப நாம தாண்டா பறந்தாகணும். பக்கேலா, அங்க பாத்தியா? நம்ம பாஸ் அது மேல உட்கார்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் ரொம்ப கோவத்துல இருப்பாரு. எனக்கு பயமா இருக்கு. சரி, அப்ப நான் இங்க இருந்து நம்ம ஓடிடலாம் வா. டக்கேலா பக்கேலா, உங்களுக்கு விளையாட வேற இடமே கிடைக்கலையாடா? ஏன்டா இப்படி பண்ணீங்க? என் கையில சிக்கினீங்க. உங்க ரெண்டு பேரையும் தண்டிக்காம விட மாட்டேன். பக்கேலா, நாம அந்த பக்கமா போய் ஒளிஞ்சுக்கலாம்டா. இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் தான். நம்ம பாஸால கண்டுபிடிக்க முடியாது. பாஸ் மட்டும் இல்ல, நம்மள இங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அமைதி அமைதி, பேசாதீங்க, அப்புறம் அவங்க வந்துடுவாங்க. யார் வந்துருவாங்க? அவங்க எல்லாம் பூதங்க. அவர் பூதம் இல்ல, எங்க பூதத்துக்கெல்லாம் பாஸ். நம்ம நண்பரும் கூட. அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவரே நம்ம பாஸ், அதனால நீ பயப்பட அவசியம் இல்ல. என்ன, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? காமெடி பண்றதுக்கு இது நேரம் இல்ல. நானே பயத்துல இருக்கேன். நீ சொல்றது உண்மைதான். நீ இப்ப ரொம்ப பயத்துல இருக்க. அதனாலதான் நாங்க உன் கண்ணுக்கு தெரியுறோம். உனக்கு என்ன கஷ்டம்னு சொன்னா நாங்க தீர்த்து வைப்போம். எனக்கு எனக்கு நீங்க பேசுறது எதுவும் புரியல. அட, நாங்க நிஜமாவே பூதங்க தான். என் பேரு டக்கேலா. என்னோட பேரு பக்கேலா. நாங்க கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கு நல்லவன். நாங்க தான் டக்கேலா பக்கேலா. நாங்க ஜாலியான அழகான பூதங்கள். அட அட அட, நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நாங்க ஒண்ணும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டோம். நாங்க உனக்கு நண்பர்கள் பா. உனக்கு நாங்க உதவிதான் செய்ய போறோம். நீ யார்கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கிற அத முதல்ல சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அவங்க ஒன்றும் பூதங்க இல்ல. இல்ல இல்ல இல்ல, அவங்க பண்டி சண்டி. இல்ல இல்ல இல்ல, அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் பூதங்கள் தான். பூதமே தான். பண்டி ஷண்டி, இப்படி ஒரு பூதம்னு ஒண்ணு இருக்கா என்ன? நாம இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. இல்ல இல்ல, பண்டி சண்டி பூதங்க இல்ல. அவங்க என் ஸ்கூல்ல படிக்கிறவங்க. அது சரி, அவங்க உன்ன என்ன பண்றாங்க? அவங்க கூட நீ விளையாட வேண்டியது தானே? அவங்கள பார்த்து நீ எதுக்கு பயப்படுற? சரி, அதை விடு. முதல்ல உன்னோட பேரு என்னன்னு சொல்லு. வீர். சரி, பண்டி சண்டிய பத்தி கொஞ்சம் சொல்லு. வாவ், அடேங்கப்பா, பரோட்டா கூடவே மசாலாவும் இருக்கா?
டீச்சர் கேட்டாங்கன்னா நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறது அவன் சொல்ல மாட்டான். அப்படிதானே சண்டி? ஆமாடா பண்டி. இங்க பாரு, உனக்கும் பசிக்கும்ல, இந்தா இந்தா உனக்கு தான். இது எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. இது பிரியாணி. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிட்றா. பயமா இருக்கு. ஐயோ பயமா இருக்கு. பாரு எலி மாதிரியே. எலி பூனைய பார்த்து பயந்து ஓடுற மாதிரியே ஓடுறான். ஓடுறான். நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? இப்ப எல்லாம் எனக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அவங்க 2 பேரை பார்த்தால நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. என்னை பார்த்து பயந்து போன எலிக்குட்டி எலிக்குட்டி அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. உன் பேர்லயே வீரத்தை வச்சுக்கிட்டு நீ எதுக்காக பயந்துகிட்டு இருக்க? ஏய் நீ ஒண்ணும் பயப்படாத, இது எங்க பாஸ். இவரை நம்பினா எந்த விதத்திலயும் துன்பம் இல்ல. எங்க பாஸ பார்த்து நீ பயப்படவே வேண்டாம். உன்னோட சீனியர்ஸ இவரு ஒரு கை பாத்துக்குவாரு. அவங்களோட ஆணவத்தை இவரு அடக்கிடுவாரு. அதுக்கு முன்னாடி நீ எல்லாரையும் பார்த்து பயப்படுறத நிறுத்தணும். சரியா? பயப்படுறத நிறுத்துறியா? நானும் பயப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா பயம் போக மாட்டேங்குது. நல்லா கேட்டுக்கோ. நீ பயப்படுறன்னு எதிரிங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் அவங்களோட பலமே. அதை நீ காமிக்க கூடாது. அதனால தைரியத்தை வச்சுக்கிட்டு பயத்தை துரத்திரு. அப்படின்னா அவங்கள பார்த்ததும் உனக்கு பயம் வருதா? ஆமா, எனக்கு ரொம்ப பயம் வருது. பாரு, நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அவங்க எலிய வச்சுதானே உன்னை பயமுறுத்துறாங்க. இப்ப நீ அந்த எலியோடய பழகிடு. அத உன் ஃப்ரெண்டா நினைச்சு எடுத்துக்கோ எடுத்துக்கோ. பாத்தியா, நீ இப்ப பயப்படவே இல்ல. வெல் டன் வீர். இனிமே நீ எதுக்கும் பயப்பட மாட்ட. அப்படியா சொல்றீங்க? இனிமே நீ அவங்களை எதிர்த்து நிக்கலாம். அவங்கள பார்த்து பயப்படவே மாட்டேன். நீயே பாரு. டம் டம் டம். இனிமே நீ யாருக்கும் பயப்படவே மாட்ட. நம்ம விலங்குகள் எல்லாத்தையும் நாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்ல. ஆனா நம்மளோட எலிய மட்டும் காணும். ஏதாவது பூனை தூக்கிட்டு போயிருக்குமோ? அது விளையாட்டு குழந்தை, கண்டிப்பா நம்ம கிட்டே வந்துரும். நம்ம சர்க்கஸ்க்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அதை எப்படியாவது பத்திரமா பாத்துக்கணும். அது ரொம்ப குட்டியா வேற இருக்கும். நம்மளோட நீலக்குட்டி இருக்கே, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். அது யாராவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா காசு கொடுக்கணும். பண்டி, இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதான் உன் மனசுல நினைக்கிறியா? ஆமாடா சண்டி, நம்ம வீர பயமுறுத்த ஒரு எலி ஒண்ணு வச்சிருக்கோம் பாத்தியா? ஆமா, வீரம் அந்த எலியை பார்த்து ரொம்ப பயப்படுவான். அல கூட செய்வாடா. போலாம். இங்க பாருங்க, நம்ம போறதுக்குள்ள எப்படி அந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆயிடும். அட, நாங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறோம். நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டோம். உங்க நீலக்குட்டி மாதிரியே நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம். நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வந்தீங்கன்னா உங்க நீலக்குட்டியை காப்பாத்தலாம். சார் சார், நம்ம நீலக்குட்டி அங்கதான் இருக்கும். நாம போய் அதை எப்படியாவது காப்பாத்திடலாம். ஆனா அது நீலுவாதான் இருக்கும்னு நான் எப்படி நம்புறது? உங்க கையில இருக்கிற போட்டோ தானே நீலக்குட்டி? ஆனா ஏன் நீலுக்குட்டி ஏதோ பழைய வீட்டுல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் நாங்க அங்க போயிட்டு இருக்கோம். அப்படியா? அப்படின்னா நாங்களும் வரோம். தேடி கண்டுபிடிக்கலாம். டேய் சண்டி, இந்த வீடை பார்த்தாலே பயமா இருக்குடா. உனக்கு பயமா இல்லையா? கொஞ்சம் பயம் இல்ல, ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. டே என்னால இங்க இருக்கவே முடியாது. நமக்கு எலியெல்லாம் வேணாம்டா. இங்கெல்லாம் எந்த எலியும் இல்ல. உங்களை நம்பி நாங்க இங்க வந்தது எங்க தப்பு. நாங்க இங்க இருந்து போகணும். எங்களுக்கு வழி விடுங்க. அப்படியா? சரி வீர், அந்த நீலுக்குட்டி எங்க கொண்டு வா. பாத்தியா சண்டி? சொல்லு பண்டி. இந்த பயந்தாங்கோலி வீர் எலியை எடுத்துட்டு வர போறானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பயந்தாங்கோலி இவனே எலியை பார்த்து பயந்து ஓடுவான். இவன் எப்படி வெளியே எலியை கொண்டு வருவான்? இது நல்ல காமெடி தான். நான் தான் நீலக்குட்டியை புடிச்சு வச்சிருக்கேன். வேணும்னா பாக்குறீங்களா? இனிமே எனக்கு பயமே கிடையாது. வேணும்னா பாரு. இது எலியா சிங்கமா? பயமா இருக்கு. வேண்டாம் 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 வேண்டாம், பக்கத்துல கொண்டு வராத. பயமா இருக்கு. வேணாம். இது பாக்குறதுக்கு சிங்கம் மாதிரியே இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. வாடா ஓடிடலாம். வண்டி, நான் இது வரைக்கும் எதையும் பார்த்து பயந்ததே இல்லடா. இதை பார்க்கும் போதே ரொம்ப பயமா இருக்குடா. இது கடிச்சதுன்னா நான் என்ன ஆவனே தெரியல. யாராவது கதவை திறங்க, கதவை திறங்க ப்ளீஸ்.
கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. ஹலோ, யார் இருக்குது இங்க? கேண்டில் எங்க இருக்கு? என் கைக்கு எப்படி கேண்டில் வந்தது? பயமா இருக்கு. பூதம் வந்திருக்கு. டேய் பண்டி, இங்க பாரு, பூதம் நம்ம பக்கத்துல இருக்கு. டேய், பூதம் பக்கத்துல வந்துச்சுடா. கேண்டில் ஆஃப் பண்றா. சொல்றது கேளுடா. கேட்கலையா? டேய், கேண்டில் ஆஃப் பண்றா. காது கேக்குதா இல்லையா? ஆஃப் பண்றா. ஷண்டி, பண்டி, அந்த சின்ன பையனை நீங்க எவ்வளவு பயமுறுத்தி இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா, நீங்க 3 பேரும் யாரு? நாங்க பூதங்கள். என் பேரு டக்கேலா. என்னோட பேரு பக்கேலா. அப்புறம் நான் தான் இவங்களோட பாஸ், பூதம் பாஸ். பூதமா? இல்ல, வீர், எங்களை காப்பாத்துறா. உங்களுக்கு தம்பி மாதிரி இருக்கிற அவனை எப்படி பயன்படுத்துனீங்க? நீங்க மட்டும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? பயந்துகிட்டு தானே நடுங்குறீங்க. வீர, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துவீங்களா நீங்க? அடுத்தவங்கள பயமுறுத்தி சந்தோஷப்படுறது ரொம்ப தப்பு. எங்க பாஸ் எங்களை விட பெரியவர். ஆனா அவரை பாத்தீங்களா? ஒரு நல்ல சீனியரா இருந்து எப்பவுமே நல்லபடியா எல்லாரும் கூடயும் நடந்துக்கணும். ஓகே, சின்ன பசங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டியே இருக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இனிமே அவனோட லைஃப்ல நீங்க எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது. எங்களுக்கு இந்த தப்பை இனிமேல் நாங்க பண்ணவே மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செய்து மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிடுறா வீ. நாங்க எங்க தப்பை புரிஞ்சு இனிமே யாரையும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணவே மாட்டோம். நாங்க உன்னை நண்பனா ஏத்துக்கிறோம். எங்களையும் மன்னிச்சு நண்பனா ஏத்துக்கூடா. எங்களை காப்பாத்துறா. இனிமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்டா. ரொம்ப நன்றி பூதம் பாஸ். தேங்க்யூ பக்கேலா தக்கேலா. ஆமா பக்கேலா, இன்னைக்கு டின்னர் நம்ம எங்க சாப்பிட போறோம்? அது நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னைக்கு டின்னர் பிளான் நம்ம டக்கேலாவோடது. ஆமாமா, அது வந்து பாஸ், நாங்க காலையில விளையாடிட்டு இருந்த பார்க் இருக்குல்ல, அந்த பார்க்ல ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல தான் இன்னைக்கு நைட்டு நமக்கு டின்னரு. அதுவும் நமக்கான பூத் ஸ்பெஷல் டின்னர். வாங்க போலாமா? ஓகே, இதுக்கு மேல நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும்? வாங்க போலாம். Hey!